நெருக்கமானவங்களை தொலைச்சிட்டு தனியாக நிற்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளை மீட்டெடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நான் இங்கே என் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்குது என்னை மீட்டெடுத்த அப்படி ஒரு ஜீவனுக்காக தான். அம்மா நான் பார்த்த முதல் உலகம். என் பிஞ்சு விரல பிடிச்சு தலையை கோதி அவங்க கூட்டுக்குள்ள அடகாத்து தினம் தினம் எனக்கு சொன்ன கதைகள் மூலமா ஒரு அழகான உலகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு வா வேணாம், ஒரே வாடி செல்லும். இந்த யானை பொம்மை ரொம்ப சூப்பரா இருக்குமா. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய யானை பொம்மை வாங்கி தரீங்களா? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, எல்லார்கிட்டயும் நல்ல பிள்ளைய நடந்துக்க. அம்மா இதோட பெரிய யானை பொம்மை வாங்கி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அம்மா, இந்த 5 பேர் 100 பேர் கதையில ஒருத்தர் ஹைட்டா ஸ்ட்ராங்கா வருவாரு, யார் அவரு? ஓ, மகாபாரதத்தை சொல்றியா? பீமாடா. பீமா. அந்த பெரிய பொம்மைக்கு நான் பீமா தான் பேர் வைப்பேன். சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த அம்மா மின்மினி பூச்சி மாதிரி ஒரே நிமிஷத்துல மறைஞ்சு போயிட்டாங்க. அம்மா எப்படி உன்னை கூப்பிடுவாங்க? அம்மா பேர் என்ன? சத்யலட்சுமிங்க. சத்யலட்சுமி போய் ஒரு 3 மாதம் ஆகுது. அப்போத்துலேருந்து இவன் இப்படியே தானுங்க இருக்கிறான். துருன்னு இருப்பான். ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா போட்டியிலையும் கலந்துக்குவான். இப்போ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க சரியாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாளாக இவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குதுங்க. நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது. சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்ததை அவன் பார்த்ததால ஏற்பட்ட ஒரு இம்பாக்ட் தான் இது. இதை குணப்படுத்திடலாமா டாக்டர்? இது ஒன்றும் குணப்படுத்த முடியாத மனநோய் இல்லை. உளவியல் ரீதியா அவன் மனசுல ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இல்லாம போனதுதான். அதே மாதிரி எதிர்பார்ப்பில்லாத அஃபெக்ஷன் அவனுக்கு கிடைச்சிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். என் வாழ்க்கையில வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாம போய் வெறும் மௌனம் மட்டுமே நிலையா இருந்துச்சு. ராஜா என்றா மர்மான, நீ இப்படியே அமைதியாவே இருந்தீன்னா நாளைக்கு ஸ்கூல்ல எந்த பொண்ணுங்களும் உன்கிட்ட பேசாதரா? ஏய், குழந்தைங்கிட்ட பேசுகிற பேச்சா இது? யாருங்க மாமா அது இப்படி திருதுப்புன்னு ஓடி வரானுங்க? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நிறுத்து. இந்தாப்பா, எங்க ஓடுறீங்க? ஆனா காட்டியான கரும்பு தோட்டத்துக்குள்ள போந்து பயிரெல்லாம் நாசம் பண்ணி போடுச்சுங்க. அவர் யானைன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில தான் காணாம போன என்னோட எல்லா சந்தோஷமும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அட வா மாமா வா. யானை வாழ்ற இடத்துல ஆசிரமத்தை கட்டுனா அது கரும்பு காட்டுக்குள்ள போகும், வேற எங்கேயும் போகும். டேய், நீ எங்கடா போற? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வண்டி எடு. ராஜா எங்கடா? எங்க போயிட்டான்? ராஜா, மர்மான. ராஜா, ராஜா, ராஜா. விலகு. டேய் ராஜா, அவ என்ன தொட்டப்போ எங்க அம்மா என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு. வேணாங்க, சொல்றதை கேளுங்கண்ணே. போ. டேய் இருடா.
பீமா. அம்மா எனக்கு தரேன்னு சொன்ன என் பீமா. பேசாம என் வீட்டுக்கு என் கூடயே வந்துடுறா. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன வந்துடுறியா? எதிர்பார்ப்பு இல்லாத அஃபெக்ஷன் அவனுக்கு திரும்ப கிடைச்சாலே அவன் மனசுல இருக்க பிரச்சனை சரியாயிடும். ராஜா ஆசைப்படுறான் அப்படின்னா வனத்துறை அதிகாரிங்க கிட்ட கேட்டு இன்னொரு ஒரு வாரம் வேணா யானை வீட்டில் கட்டி வைக்கலாம். அதே விட்டு போட்டு அவ்வளோ விலை கொடுத்து யானையை வாங்குறேன்னா என்னங்க அர்த்தம்? இல்லைடா, அது வந்த பிறகு தான் எல்லாம் கொஞ்சம். இல்லைங்கம்மா வேணாங்கம்மா. கடைசி அவனை 3 படமும் நமக்கு அவ்வளோ லாஸு. ஃபைனான்சர் சமூகம் எப்போ ஃபோன் பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்னு தெரியாமல் பக்குன்னு இருக்குங்கம்மா. இந்த சமயத்தில் தேவைங்களா? கொஞ்சம் யோசிங்க. சொல்லுங்கண்ணா. தம்பி ஐயாட்ட நான் என்னங்க சொல்ல? இல்லைங்கண்ணா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நிமிஷம். வணக்கம் சுரபி. திங்கராயா, சண்முகனம் பேசுறேன். அண்ணா வணக்கங்கண்ணா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்ச பண்ணத்தான் முடியல. ஆமாங்கண்ணா, கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குதுங்க. இன்னும் 2-3 மாதத்தில். அட, நீ நெருக்கடியில் இருக்கிறேன்னு தெரியுமாப்பா. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துருக்குது. இல்லைங்கண்ணா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி இருக்குதுங்க. அதே கட்டாமல் நான் எப்படிங்கண்ணா இன்னொரு புது படத்தை? நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸாக கேட்குறேன், வாங்கி போடு, வசூலாகிட்ட அப்புறமா வாங்கிக்கிறேன். அதாங்க நான் பழைய பாரு, படத்தை வாங்கினீன்னா நீ 4 பேர்த்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம். உன்னோட கஷ்டம் தெரிஞ்சு சொல்கிறேன். விஜய் படம் அப்பா, நம்பி வாங்கு, நல்லா ஓடும். நீங்கள் சொன்னால் சரிங்கண்ணா. கணேசா. ஃபைனான்சர் சண்முகானந்த் தானுங்க? கணேச அருளால் நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் யானைய வாங்க போறேன். கந்தத்து கொம்பனே கந்தனி நன்னனே வந்தன